இப்போ ஃபேமிலியில் உள்ளவங்க அல்லது உடம்புக்கு சரியில்லாதவங்க எல்லாம் கூட வந்து சாப்பிட்டு உடம்பு குணமாயிருக்கு. இது மாதிரி ஹோட்டல் வச்சிருந்தாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் இயங்காதுன்னு நினைக்கிறேன். மருத்துவம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இவைகள் இங்கு இல்லை. புளி கிடையாது, மிளகா கிடையாது, மசாலா கிடையாது, பால் கிடையாது, அதிக எண்ணெய் கிடையாது மக்கள். அடுத்து அப்பளம் சுட்ட அப்பளம் எண்ணெயில பிரிக்காம சுட்ட அப்பளம். ஆமா சுட்ட அப்பளம் சுட்ட இந்த மாதிரி வந்துருங்களா? கீரையோட போட்டுருக்கிறாப்ல. அதை விட எல்லா ஹோட்டலையும் நம்ம வந்து செருப்பு போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆமா, இந்த ஹோட்டல் நம்ம செருப்பு போட்டு சாப்பிட்றது இல்ல. பசி எடுக்கு பிறந்த ரசம் சாப்பிட்டோம். செரிமானத்துக்கு நல்லது. எனக்கு செரிமானத்துக்கு மிளகு சாம்பார் சூப்பரா இருக்குறா. இந்த மோர்ல இந்த இதுல வந்து பாலே இல்ல. ஆமா, மக்கள் பால் இல்லாத மோருங்க. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உடம்புக்கு தொந்தரவு இல்லை, நல்லாவும் இருக்கு. மிளகாய் புள்ளியில் அப்போ நம்ம வீட்லயும் செய்யலாமேன்னு உங்களுக்கு எண்ணம் வந்து நீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சுகமா இருப்பீங்க. அதுதான் நோக்கம் எங்களுக்கு. அதுதான் உங்களுடைய நோக்கம். இங்க வந்து கடையில இருந்து எத்தனை பேர் சாப்பிட்றாங்கிறது எங்களுக்கு பெருசா இல்லை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் ஸ்டம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமா மக்களே, மாப்பிள இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்? இந்த வீடியோல வந்து நம்ம ரெகுலரா வந்து நான்வெஜ்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஆனா இந்த தாட்டி அல்ட்ரா வெஜ்ல ஃபோக்கஸ் பண்ண போறோம். அல்ட்ரா வெஜ்ல இயற்கையான முறையில் சாப்பிட போறோம். ஆமா மக்கள், இதனால வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோழி, போர்க்கு, ஆடு, மீன் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம பசங்களோட சரி வீட்லேயும் சரி கடையில் போய் சாப்பிட்டு ஜாலியாக ஜம்முன்னு கும்முன்னு சாப்பிட்டு வந்திருப்போம் மக்கள். இந்த வீடியோவில் முதல் முறையாக நம்ம சேனலில் புதுமையான ஒரு வீடியோ, அதாவது இயற்கையான முறையில், அதாவது சைவ உணவுகளையே இயற்கையான முறையில் உடம்புக்கு எந்தவித பாதிப்பு இல்லாத பொருட்களை கொண்டு செய்யப்பட்ட உணவகத்தை இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கரூரில் நலன் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவகத்தில் இருக்கோம். மாப்பிள்ள இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது? அதாவது சர்ச் கார்னர்ல இருந்து உழவர் சந்தை போற வழியில என்ட்ரன்ஸ்லயே லெஃப்ட்ல இருக்கு மாப்ள. ஓகே, கரூர்ல. ஆமா மக்கள், இப்ப நானு, நம்ம கௌதம், நம்ம சுபாஷ், மூவேந்தர்கள் ஒன்று கூடியாச்சு. போருக்கு தயாரா? தயார். ஸ்பாட்டன்ஸ், உங்கள் தொழில் என்ன? சாப்பாடு. சரி, ஓகே மக்கள், வாருங்கள். தவறு இங்கிட்ட இருக்கு நலன் உணவகம். பட் அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி கிரின்ஸாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. சரி, உள்ள போல வாங்க மக்கள். அடுத்து பாருங்க, ஃப்ரண்ட் கேமராவில் பேசிட்டு பேக் கேமராவில் அப்படியே ஹோட்டலை காமிச்சு உள்ள போகலான்னு நினைச்சேன். கரெக்டாக நம்ம அண்ணா வந்து மிரட்டினாரு. நான் பிசிக்கல் பயந்தே போயிட்டேன். ஆள் பார்க்குற போலீஸ் மாதிரி இருந்தாருங்களா. தம்பிக்கோ பண்ணாரு. ரைட்ரா, என்னடா நம்ம எது பண்ணலையே அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் வந்து பார்த்தா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து பேசு நம்ம எல்லாம் சப்ஸ்கிரைபர் தான் பண்ணாரு. அண்ணா ரொம்ப சந்தோஷம். வீடியோலாம் பார்ப்பீங்களாங்கண்ணா? பிடிச்சிருக்குதுங்களா? ஓகேங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். நீ கரூர் இல்லைங்கண்ணா? அண்ணா பேருங்கண்ணா? சாரதி. ஓகேங்கண்ணா, நன்றி. இனிமேல் இப்படி மிரட்டாதீங்க. டக்குன்னு புல்லட்ல வந்தாரு மக்கள். தம்பிக்கு வா பண்ணாரு. நானே சரி ரைட்ரா கவனமே. சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. மக்களே, இங்க பாருங்க, இதுதான் அந்த ஜங்ஷன்ல இருந்து அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அதை பாருங்க, அங்க இருக்குது. அதான் நலன் உணவகம். மாப்பிள தெளிவா சொல்லிடு மாப்பிள அட்ரஸ். அதாவது நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சின்ன பாத்தாட்டு வழியா நேரா சர்ச் கார்னர் வந்தோம்னா சர்ச் எது? முன்னாடி அதான் சர்ச்சா? ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தா நேரா வந்து இந்த லெஃப்ட் எடுத்தா இங்க சர்ச் கார்னர். நம்ம கட்டியிருக்கோம்ப்பா. சர்ச் கார்னர் பக்கத்திலே இருக்குது. ஓகே, ரைட்டு. அதான் பாருங்க மக்கள், அங்க இருக்குது பாத்தீங்கன்னா நான் தான் நலன் உணவகம். எனக்கு வாயில சரி நுழைய மாட்டேங்குது. மாப்பிள போலாங்களா? ஓகே மாப்பிள போலாங்களா? மாப்பிள சாப்பிட வந்தீங்களா? இப்படி இன்னைக்கு ஒரு புடி. ஆமா மாப்பிள, இதுக்காக வெயிட்டிங்ல வந்திருக்கிறேன். ஏன்னா நல்லா இயற்கை உணவுல, அதனால ஒரு புடி காட்டிடுவோம். அதனால வயிற்ற காய போட்டு வந்திருக்கேன் மாப்பிள. ஓகே மாப்பிள, சூப்பர். ஆரம்பிச்சிடலாமா? நம்ம 2 பேரும் சாப்பிட்டு வந்துட்டோம். ஆமா, ஏன்னா வெஜ் தானேன்னு சொல்லி. ஆமா, ஆனா ஆக்சுவலா உள்ள கொஞ்சம் நிறைய டிஃபரெண்டா இருந்தது மக்கள். ஆல்ரெடி உள்ள போய் பார்த்து வந்தேன். சிறங்க போலாங்களா? அதை பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க, 100% சுத்த சித்த சைவ உணவகம் நலன் உணவகம். சென்டரில் வந்து ஒருத்தர் தியானம் பண்ணுற மாதிரி போட்டோம். அப்புறம் கோட்டை நலன் அதுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆரோக்கியமான மனிதனின் முழு ஆயுளுக்கு 120 வருடம் ஓட்டிருக்காங்க. அவ்வளோ வருடம் வாழாட்டி மறுபடியும் 80-70 வயசு வந்தாலே போதும் மக்கள். நிற்கிற காலகட்டத்தில். சரி போலாமா மாப்பிள? மக்களே, முதலில் எடுத்தவுடன் செப்பலை கொஞ்சம் ஓரமாகவே கழட்டி விட்டுருவோம். எல்லாருமே செப்பலை கழட்டி தான் சாப்பிட்றாங்க பார்த்தியா? எல்லாமே செப்பலை கழட்டி தான் உள்ள போயிருக்காங்க. சாப்பாட்டுக்கு மரியாதை. ஓகே மக்கள், வாருங்கள். வலது கால் எடுத்து வச்சு உள்ள போகலாம். வந்தாச்சு. மேலே பாருங்கள், இவர் தான் வந்து குருன்னு நினைக்கிறேன், குரு ஐயா. எகைன் வலது கால் எடுத்து உள்ள வச்சாச்சு. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா அதான் பாருங்க, இதுதான் ஆம்பியன்ஸ்.
இவர் தான் ஹோட்டல் ஓனர் ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா, நல்லா இருக்கிறீங்களா? சரிங்க ஐயா, ஓகே ரைட். காலையில் ஃபோன் பண்ணி கேட்டு மக்கள் வந்திருக்கோம். சாப்பிட்லாங்களா? ஆரம்பிக்கலாங்களா? ஓகே ரைட்டு. பாருங்க, இது வந்து ஐயா இருப்பிடம். அப்படியே சுற்றி பார்த்துக்குங்க. இதுதான் ஹோட்டலு. உள்ளே வந்தோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்குதுங்க. என்ன சொல்கிறது, அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. உள்ளே வந்தோம் அப்படின்னா நல்லா நறுமணமாக இருக்குதுங்க மக்கள். அப்புறம் அதை பாருங்க மக்கள், இங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அந்த நாட்டுக்கம்பு ஊட்டா, இயற்கை முறை விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருள், இந்த மாதிரி வரகு, கம்பு, அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்க, அந்த மாப்பிள சம்பா அரிசி. இந்த மாப்பிள சம்பா அரிசியெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப இளமையாக இருக்கலாமாம்மா. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கல்யாணம் ஆன மாப்பிள்ளைகள் கொடுப்பாங்களாம். அதனால பேரே மாப்பிள சம்பா. அதுக்கப்புறம் குதிரவாளி, வரகு, சாமை. அதேங்க அப்பா மாப்பிள்ளை இங்கே பார்த்தியா, நவ தானியங்கள் எல்லாமே இருக்குது. தற்போது அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதெல்லாம். மாப்பிள்ளை சொல்லுங்க சொல்லுங்க. சேட் ஆகிட்டு அவனும் 2 விஷயம் சொல்ல வந்தியா? பொக்குன்னு வைத்தியா மாப்பிள்ளை சொல்லுங்க. பாதி விஷயத்தை வந்து இல்லை, கேள்வி மட்டும் தான் பார்த்துருப்போம், பார்த்துருக்க மாட்டோம். வரகளை வந்து நான் இன்னைக்கு தான் பார்க்குறது. வரகுங்கிறது தினைங்கிறதெல்லாம் இந்த கலர்களுக்கு இருக்கிறது எனக்கு இப்போ தெரியும். கருப்பு கலர் நினச்சிட்டு இருந்தேன் தினையெல்லாம். அது வேணும் உண்மைதான் மக்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் வந்து பார்க்கறதே பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் அழிகிற தருவாயில் இருக்குது. எது மாப்பிள்ள? கௌதமே அன்னைக்கு மூங்கில் பிரியாணி செய்யும்போது கேட்டீங்களே, மூங்கில் அரிசி. மாப்பிள்ள இங்கே பாரு, நலன் உணவகம் இன்றைய ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவாழ்க குருவே துணைன்னு போட்டிருக்காங்க. சாப்பாடு ரெடி. அகத்துக்கீரை சாம்பார், மிளகு குழம்பு, பிரண்டை ரசம், வாழைப்பூ கூட்டு, அதுக்கப்புறம் கேரட் பொரியல், கீரை, பாசிப்பருப்பு மசியல், சோயாப்பால் மோமோ, வாழைப்பூ வடை, கேரட் சாதி மோரா. ஓ, சோயாப்பால் மோருங்க, வாழைப்பூ வடை, கேரட் சாதம். மொக்க மக்கா அப்படி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? குறிப்பிட்டது கேள்விப்பட்டிருக்கோம். சோயாப்பால் மோருங்கிறது நான் கேள்விப்பட்டது. நிறைய டிஃப்ரெண்டாக இருக்குது மக்கள். நம்மளுக்கு ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். அகரிக்கிற சாம்பார், ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். பிரண்டை ரசம்லாம் நேற்று கேள்விப்படுறேன். பிரண்டை சட்னி ஆட்டி இருக்கிறா, ஆனால் ரசம் வந்து நான் கேள்விப்படுறேன். வாழைப்பூ கூட்டு என்ன கேள்விப்பட்டிருக்கோம். கேரட் பொரியல் ஓகே. கீரை மக்கள்ஸ் உள்ள வந்தோம், சாப்பிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து ஐயா வந்து ஹோட்டலோட ஓனர் வந்து அண்ணாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அண்ணா வந்து தினமலர் இருக்காருங்களாமா. கப்பு முடிச்சு அமுத்தியாச்சு. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் 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 வணக்கம். வேற லெவல் இம்ப்ரெஸ். நாங்கெல்லாம் வந்து இந்த நலனை வந்து இந்த தொடங்கிய காலத்துல இருந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓ சரிங்க. நலன் எப்போதுமே உடம்புக்கு நலம் தரக்கூடியது. சரிங்க. அதனால இதுல அருவம்புல் சூப்ல இருந்து தொடங்கினா சரிங்க A to Z எல்லா உணவு வகைகளும் இங்க தயார் பண்ணி தர்றாங்க. சரிங்கண்ணா. அதே மாதிரி உங்களுக்கு இயற்கை தான், எல்லாமே இயற்கை உணவு தான் தர்றாங்க. சரி. உங்களுக்கு புளி மிளகா இதெல்லாம் எப்பவுமே சேர்க்க மாட்டாங்க. சரிங்க. உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால. சரிங்க. அதனால இப்ப ஃபேமிலியில உள்ளவங்க அல்லது உடம்புக்கு சரியில்லாதவங்க எல்லாம் கூட வந்து சாப்பிட்டு உடம்பு குணமாயிருக்கு. ஓ, அதை நான் எடுத்து சொல்றேன். அப்படின்னா இப்ப நானே வந்து வீட்டுல என்ன சொல்லிட்டாங்க, வாழைப்பூ வடை தான் வேணும்னாங்க. அதனால வாழைப்பூ வடை வாங்கிட்டு வந்துருக்கேன். வாழைப்பூ வடை வந்து பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ சரி சரி சரி. இல்லைன்னா ஒரு சில நேரம் வந்து சாப்பிடுவேன். ராகி தோசை, சாம தோசை, பரகு தோசை, சரிங்க, எல்லா தோசையும் இங்க போட்டு தருவாங்க. சரிங்க. அதுக்கு உண்டான சட்னி சாம்பார் எல்லாம் பாத்தீங்கன்னா தோசை ஐட்டம்லாம் நைட்டுங்களா? நைட்டு காலையில எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி இட்லி வந்து இட்லி ரொம்ப தரமான மாவுல இட்லி போடுவாங்க. சரிங்க. இது மாதிரி நிறைய கூட்டங்கள் வந்துட்டு இருக்குது. சரிங்க. அவருக்கு நமக்கு அந்த குருநாதர் தான், அவரை தான் நாங்க வந்து வேண்டிக்கிட்டு இருக்கோம். அவர் தான் எல்லாமே, ஜெய் குருஜி தான். ஓ அவருங்களாங்கண்ணா? அவர் தான் எல்லாமே. ஓ, இந்த திட்டத்தை வகுத்து ஓ நலன் ஹோட்டலை வந்து இங்க நம்ம அர்ப்பணிச்சவர். ஓ சரி சரி சரி. ஐயா தான். ஐயா தான். அவர் தான் வந்து மகான். இதுல என்னன்னாப்பா, அஜினோமோட்டோ கெமிக்கல் இல்லாம ஒண்ணு இருக்கு. ஓ, அடுத்தது ரெண்டாவது என்னன்னா, டெய்லி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உணவு முறைகள். ஓ, ஏன்னா மொத்தம் ஆமா. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வெரைட்டி இருக்கு, நாளைக்கு ஒரு வெரைட்டி இருக்கு. அதனால திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு ஞாயிறு 7 நாளைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியான சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால மற்ற கடையில நம்ம போய் சாப்பிட்றது கெமிக்கல்லாம் இருக்கு, இதுல கெமிக்கல் இல்லை. அதனால இதை நாம விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி சரிங்க. இந்த மாதிரி மத்தியானம் மீல்ஸ் ஓகே. நைட் டைம் எல்லாம் வந்து சாப்பிட்ருக்கீங்களா? நைட்டு எல்லாமே நைட்டு சாப்பிட்ருக்கீங்க. ஓ அதை பற்றி சொல்லாங்களா? இல்லை ஓகே. இப்போ நைட் டைம் அப்படின்னா நம்ம ஹோட்டல்ல என்னென்ன ஸ்பெஷலா இருக்கும்? வரகு தோசை,
அடுத்தது ராகி, அடுத்து இருக்கிற எல்லா மெனுவான தோசைகளும் நல்லா இருக்கு. புட்டு கொடுப்பாங்க. அதனால இதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான இது இருக்கிறதுனால நமக்கு அது பிடிச்சி போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஒப்பீனியன், யங்ஸ்டரா இருக்கீங்க, நீங்க முக்கியமா சொல்லணும் இந்த இடத்துல. எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்குங்கண்ணா பர்சனலா. இப்போ யங்ஸ்டர்ஸ்னாலே நம்மளுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் விரும்பி சாப்பிடுவோம். இது வந்து அப்படியே ஆப்போசிட்டா வந்து அந்த காலத்து இருக்கக்கூடிய திணை வகைகள் நிறைய யூஸ் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது எனக்கு ரொம்ப புதுசா இருக்குங்கண்ணா. இப்பதான் நான் செகண்ட் டைம் இங்க சாப்பிட்றேன். அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கு. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே அக்கா, உங்களுக்குங்கக்கா? வேற லெவலுங்களா? ஓகே அம்மா, உங்களுக்கு நல்லா இருக்குங்களா? நீங்களாம் அம்மாவெல்லாம் அதான் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ திரும்பி இப்ப இந்த இதை சாப்பிட்றதுல எப்படி நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. உடலுக்கு ஆரோக்கியமானது. உடம்பு முடியாதவங்களுக்குலாம் இது நல்ல சாப்பாடு. குறிப்பா உங்களை மாதிரி வயசானவங்களே இதை சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம். சரி. அந்த காலத்து பாட்டி எனக்குலாம் பாட்டி செஞ்சு விட்டுருப்பாங்க இல்லையா, சுவைங்கிறத விட உடல் ஆரோக்கியத்துக்கு அவங்க எல்லாம் சாப்பிட்டு 90 வருஷம் 100 வருஷம் இந்த நோய் நொடி எல்லாம் ஹாஸ்பிட்டல் போக வாழ்ந்தாங்க இல்லையா. வெளியே 120 வருஷம் போட்டுருக்காங்க. 120 வருஷம் போட்டிருக்காங்க. இது மாதிரி ஹோட்டல் வச்சிருந்தாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் இயங்காதுன்னு நினைக்கிறேன். மருத்துவம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இது மாதிரி யாரும் ஊக்குவிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உணவுகள் நிறைய திறந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணிடணும். வேற உணவுகள் நிறைய பேர் சொல்ல வரும்ல, நிறைய உணவுகள் திறந்தாங்கன்னா அந்த அளவுக்கு பக்கத்துலயே ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது மருத்துவமனை, டாக்டர்ஸ் நிறைய வருவாங்க. இது மாதிரி இருந்தா மருத்துவமனைக்கே வேலையே இல்ல. ஆயுசும் ரொம்ப நாளைக்கு இருக்கு. இது மாதிரி எங்க பாட்டிக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குது, எங்க பாட்டிக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குது, ஒட்டி பிடிச்சி சாப்பிட்ட மாதிரி. டைம் சாப்பிட்டுருக்கிறாப்ல எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? நினைவுல வந்துருச்சு. பழைய குழம்பு பழைய அப்படியே வீட்டுல எல்லாம் இது மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, இயற்கையா பருப்பு அது மாதிரி கொடுத்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு. அதாவது ஒரு சின்ன பையன்ல சாப்பிட்டனாவோ இப்போ ஒரு 60 வயசு மேல அந்த பழைய ஞாபகம் வந்துருச்சு. அந்த டேஸ்ட் நாவில் அந்த நாளைக்கு வந்துருச்சு. அந்த டேஸ்ட் வந்து நாக்குல திரும்ப அண்ணனுக்கு உயிரா வந்திருக்குது. கண்டிப்பா வந்திருக்குது. இது மாதிரி நிறைய உணவுகள் இருந்ததுன்னா மக்களுக்கு பெரிய வரப்பிரச பயனுள்ளதா இருக்கு. சரி, ஓகே மக்கள், இன்னைக்குதான் கொஞ்சம் புதுமையான முறையில நான் மாப்பிள்ளை கேமரா ஹெல்ப் எல்லாம் பண்ணேன். மாப்பிள்ளை ஏதோ கொஞ்சம் புதுசா ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை 2 பேர் இருந்தே சூஸ் பண்ணானுங்க. டே இங்க போலாம்டா. இந்த கடைக்கு 1 மாசம் முன்னாடி இந்த கடைக்கு வர வேண்டியது, ஃப்ரெண்டு வர வேண்டியது. ஃப்ரெண்டுனா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வர வேண்டியது. வந்துட்டு பிளான் மாதிரி வேற கடைக்கு போய் சாப்பிட்டு போயாச்சு. கடைக்கு வர வேண்டியதுதான், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதனால இந்த கடைக்கு இன்னைக்கு வந்து சாப்பிட்டு போயிட்டு அடுத்தடி ஜோடியா வருவாங்க. அப்படித்தானே மாப்பிள்ள? அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, அரிது சைவ மோர், மூலிகை சூப்பு, மூலிகை ரசம், பாரம்பரிய உணவுகள், நவரத்ன சாதம், 20க்கும் மேற்பட்ட தோசை வகைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். இங்க பாருங்க, இங்க என்னென்ன பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னா இவைகள் இங்கு இல்லை. புளி கிடையாது, மிளகு கிடையாது, மசாலா கிடையாது, பால் கிடையாது, அதிக எண்ணெய் கிடையாது மக்கள். இது எல்லாம் தான் நம்ம உடம்புக்கு வந்து கெடுதலாட்ட தெரியுது. இதெல்லாமே இங்கே கிடையாது மக்கள். சரிங்களா? அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, கீரை எடுத்துட்டீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி கீரை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கீரை. வள்ளலார் வந்து இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு. நம்ம வாடி பயிரை கண்டபெல்லாம் மனம் வாடின்னு சொல்லுவார்ல, வள்ளலார் வந்து கரிசலாங்கண்ணி கீரை ரொம்பவே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து அரைக்கீரை, அதுக்கப்புறம் தண்டுக்கீரை, சிறுகீரை, அகத்திக்கீரை, இதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள் மக்கள். இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா ரொம்ப லேட்டாக நீங்கள் ஆன்லைனில் போய் பாருங்கள். சரிங்களா? கரிசலாங்கண்ணி கீரை மட்டும் சொல்கிறேன். ரத்தம் சுத்தம், கண்ணொலி, தசை பலப்படும், உடலுக்கு உரம், தலைமுடி நன்றாக வளரும், யானைக்காய் நோய் தரும், ஆஸ்துமா குணமாகும், கல்லீரல், கண், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகமாக நன்மை பயக்கும், மஞ்சக்காமல குணமாகும், தாதுக்களை உரமாக்கி வலுப்படுத்தும், கெட்ட நீர் வெளியேறும், உடல் கொழுப்பை கரைக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு கீரையில் எத்தனைனா அப்போ இத்தனை கீரையில் என்னென்னு இருக்குன்னு யோசிச்சு பார்த்துங்க. அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அவார்டு அதெல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்க மக்கள், பழங்களில் ஃபுல்லாகவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். காய்கறி, பீர்க்கங்காய், புடலங்காய் பாருங்க. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் முழுக்க வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸாக தான் மக்கள்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து சாப்பிட்றாங்க, போகிறாங்க, அடுத்த கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பரிமாறுறது அம்மாங்க. இந்த ஹோட்டலுடைய ஐயா உன்னுடைய மனைவின்னு நினைக்கிறேன். அம்மா ஐயா பாருங்கள், அங்கே பாருங்க, என்ன வேணும் அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. ஏமாப்பிள்ள விளக்கு வைத்து விட்டார். ரொம்ப சந்தோஷங்க. மாப்பிள்ள ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வாய மூல மக்கள் ஜம்முன்னு அக்கையெல்லாம் கொண்டாந்துட்டாங்க. ஆரம்பிச்சிடலாங்க, பசிக்குது. சூப்பர் மக்கள், இலையை போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. மாப்பிள்ளை ஜம்முன்னு தண்ணி தொளிச்சு விட்டாப்பிள்ளைங்க. ஆரம்பிக்கலாங்க்கா. ஓகே ரைட். அக்கா ஃபஸ்ட்டு என்னங்க கேரட் பொரியலுங்களா? ஃபஸ்ட்டு கேரட் பொரியலுங்க. அருமை.
அது வாழைப்பூ வாழைப்பூ கூட்டு. அடுத்து வந்து வாழைப்பூ கூட்டுங்க. அடுத்ததுங்க அரைக்கீரை கூட்டு. அரைக்கீரையை ஜம்மன் அரைச்சிட்டாங்க சட்னி மாதிரி. அரைக்கீரை கூட்டு. ஓ சாப்பாடோட பேசன் சாப்பாடு நல்லா இருக்குங்களா? ஓ சரி 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 ஐயா. அடுத்துங்க ஐயா? அடுத்து அப்பளம் சுட்ட அப்பளம் எண்ணெயில் பொரிக்காம. ஓ இது சுட்ட அப்பளம்? ஆமாம் சுட்ட அப்பளம். சுட்ட இந்த மாதிரி வந்துருங்களா? என்னங்க வந்துடும். ஓ சரி 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 மக்கள் செஞ்சு பாருங்க, எண்ணெயிலேயே பொரிக்காம அப்பளத்தை ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். மாப்பிள்ள சுட்ட அப்பளம் சொன்னாங்களே, கலர் பாரு. சைட்டு மாப்பிள்ள வரன்னு இருக்கு. அடுத்துங்க ஐயா? வாழைப்பூ வடை. வெங்காயம் பச்சை மிளகாய் இல்லாமல் வடை. ஓ பருப்பு வடை, வாழைப்பூ, இஞ்சி, மிளகு, சீரகம். அதுதான். ஓஹோ சரி 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 சரிங்க. கண்டென்ட் பரவாயில்லையே. சூப்பருங்க. பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கெல்லாம் நல்லது வாழைப்பூ வடைங்களா? ஆமாம், வயிற்று இறைச்சல்லாம் சரியாகும். ஓ அது இந்த மாதிரி சாப்பிடணும். வடை சொல்கிறேன். ஏன் வெங்காயம் எதனால நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல? வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லது தான், உடம்புக்கு கெடுதல் கிடையாது. இது ஆன்மீகத்துக்கு ஏற்ற உணவு, அதனால் வெங்காயம் சிறு வெங்காயம் சேர்க்கறதில்ல. அது சிறுகார ரசனையை தூண்டும். அதனால் நம்ம ஆன்மீக பயிற்சியில் இருக்கவங்க அதை எடுக்க வேண்டியதில்லை. நம்ம இதில் சேர்த்துவோம், சில சட்னி அதெல்லாம் சேர்த்துவோம். ஓ சரி சரி. சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துவோம். சரி சரிங்க. அருமை. நல்லது. அருமை மக்கள், பார்க்கும்போதே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள சிரிச்சு கேட்குறீங்க? ஆரம்பிச்சிடலாமா? சரி ரைட்டு. சாப்பிடுங்க. சாப்பிடலாம். வாய்ஸ் எப்படி இருக்கிறது? சரியான சுவை. சூப்பராக இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள அப்படியே ஜம் ஜம் ஜிகா. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அகத்துக்கீரை சாம்பாரில் சும்மா அள்ளி விட்றாங்க. ஆமாம், அப்படியே கீரையோட போட்டுருக்கிறாப்ல. அதை விட எல்லா ஹோட்டலையும் நம்ம வந்து செருப்பு போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆமாம், இந்த ஹோட்டல் நம்ம செருப்பு போட்டு சாப்பிட்றது இல்லை, செருப்பு கிடையாது, வெளியே கழட்டி விட்டு வந்துடுறோம். அதுவே ஒரு அருமையான ஃபீல் இருக்கு மாப்பிள்ள. சாப்பாட்டுக்கான மரியாதை அப்படியே மாப்பிள்ளை சாப்பாட்டுக்கான மரியாதை மாப்பிள்ள. அது நம்ம இயற்கை உணவு சாப்பிடையில நம்ம இந்த செருப்பு கழட்டி விட்டு சாப்பிட்றோங்கிறது அதுக்கான ஒரு மரியாதையை நான் கருதுறேங்க. அதே வந்து சூப்பரான ஃபீல் இருக்கு மாப்பிள்ள. பயங்கரமான கரண்ட் சிச்சுவேஷன்ல எந்த ஹோட்டல் போனா செருப்போட சாப்பிடுவான். செருப்பு கழட்டிட்டு வரதே ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்குது. அதான் சூப்பர் மாப்பிள்ள. அகத்துக்கீரை சாம்பார் மெய் மருந்து அதே சாப்பிட்டு இருக்கிறீங்க. அடுத்து ஒரே இதில் நிற்காம அடுத்தது வாங்க. அடுத்து என்ன மாப்பிள்ள? அடுத்து வாழைப்பூ வடை. இந்த அப்பளம் வந்து ஆனா நம்ம சுட்ட அப்பளம் இருக்குல்ல மாப்பிள்ள, இந்த நம்ம எண்ணெயில பொரிக்கிற அப்புறமா இல்ல, இது வந்து கொஞ்சம் அந்த சுடாதனால அந்த வதன்னு இருக்கு, எண்ணெய் இல்லாதனால. ஆனா அதுவுமே சூப்பரா இருக்கு. மொறுமொறுன்னு இருக்குங்க. அது ஐயா வந்து மொறுமொறுன்னு இருக்கு அப்படிங்கிறது. கடலையெல்லாம் வறுப்பாங்கல்ல, அது மாதிரி சூட்டு மணல்ல போட்டு வறுப்பாங்க அப்படிங்கிறாரு ஐயா. மக்களே, அடுத்தது பாருங்க, வாழைப்பூ வடை. சுபாஷ் பிச்சு சாப்பிட்றாரு. வெங்காயம் கிடையாது, அது போல என்ன சொன்னாரு? வெங்காயம் கிடையாது மாப்பிள்ள. ஒண்ணுமே தெரியலையே. மிளகாய் கிடையாது மாப்பிள்ள. ஆனா பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிலுமே உனக்கு அவ்வளவுக்கு தெரியல. நல்லா அப்படியே வரன்னு தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடுங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கு மாப்பிள்ள. வெங்காயம் இருந்தா கூட நரன்னு இருக்கு. அது இல்லாம ஒரு மாதிரியா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா இதுவும் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கா? வாழைப்பூல அப்படியே சாப்பிட்டா வெந்திருக்கு. வடைக்கு வெந்திருக்கு. சூப்பரா மாப்பிள்ள. மக்கள், ஆல்ரெடி வந்து நம்ம அகத்துக்கீரை சாம்பார், வாழைப்பூ வடை, அப்பளத்தை பற்றி நம்ம பசங்க நிறையா பேசிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நெக்ஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் மக்கள். வாங்க சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு அகத்துக்கீரை சாம்பார் அருமையாக இருக்குதுங்க. நம்ம கீரைக்குள்ள சாம்பார் போடுவோம் இல்லைங்க, கீரைக்குள்ள சாம்பாருக்குள்ளே கீரை ஓடுவோம் இல்லைங்க. எனக்கு சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி. எங்கள் அம்மா வந்து முன்னையிலேருந்து அந்த மாதிரி வந்து சாம்பாருக்கு அந்த சாம்பார் பருப்புக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரையெல்லாம் போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி வைக்கிறது இல்லை. சரி, சத்து நூல் கூட இந்த மாதிரி நான் சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. அப்படி எதுன்னு சொன்னாங்க? இது என்னது சட்னி பேர் என்னது மாப்பிள்ள? அந்த வெளியே பார்த்தோம்ல போடல, அந்த கீரை மசியல் அரைக்கீரை கூட்டு வர மாப்பிள்ள. மசியல் தான் ஒரு மசியலா? இது என்னது? இது வாழைப்பூ கூட்டா? வாழைப்பூ கூட்டுன்னு நினைக்கிறேன். அதான் மக்கள் சொன்னார், ஐயா சொன்னது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அருமை. கேரட்டு பொரியல் அருமை. மெயின் வெங்காயம் பச்சை மிளகாய் இல்லாத வடை.
வாழைப்பூ வடை. இதுக்காக தான் நான் காத்து கொண்டிருந்தேன். சாப்பிட்டு பார்த்துருவோமா? ஏதோ முறுக்கு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் ஏதோ ஒரு மிச்சரும் முறுக்கும் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்குது மக்கள். வித்தியாசமாக இருக்குது. அருமையாக அருமை. சூப்பராக இருக்குது மக்கள். வித்தியாசமான டேஸ்ட்டு. அது வெங்காயம் போடாமல் பச்சை மிளகாய் போடாமல் இந்த அளவுக்கு பண்ண முடியுமாங்கிறது ஆச்சரியம் தான். நல்லா இருக்குது. அதுதான் கவர்மெண்ட் மக்கள் கிட்டத்தட்ட நிறையா பேட்ச் சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. புதுசாக ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க. 4 பேட்ச் பார்த்துட்டோம் மக்கள்ஸ். இங்கே வாருங்க மக்கள்ஸ். போதுங்க போதும் பரவாயில்ல. ஒரு ஹோட்டல் ஓனரே வந்து இந்த அளவுக்கு வந்து இப்போ பரிமாறுறோம். நான் இங்கே ஹோட்டல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள எடுத்தது? ஓ இந்த பிரண்டை ரசமா மக்கள்ஸ்? பிரண்டை ரசமாமாங்க. வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி தான் கேள்விப்பறேன். பிரண்டை சட்னி நம்ம சாப்பிட்ருப்போம். பசி எடுக்காதவங்களுக்குலாம் மாப்பிள்ள, பசி எடுக்காதவங்களுக்குலாம் அந்த பிரண்டை சட்னி அரைச்சி கொடுப்பாங்க. ஆமாம் அரைச்சி கொடுப்பாங்க. பசி எடுக்கும் செம்மையாக இருக்கும். ஆனால் ரசம் பாரு இன்றைக்கி தானே பார்க்குறோம். நானும் இன்றைக்கி தான் ரசம் சாப்பிடுவேன். ஐயா அவர் கொண்டாட்டார். ஐயா நம்ம பிரண்டை ரசத்தில் பசி எடுக்கும். பசி எடுக்கும் பிரண்டை ரசம் சாப்பிட்டோம். எனக்கு செரிமானத்துக்கு. ஐயா நான் இது மிளகு குழம்பு ஊற்றிக்கிறேன். ஆமாம் மிளகு குழம்பு ஊற்றிக்கிறேன். ரைட் மாப்பிள்ள சாப்பிடுங்க மாப்பிள்ள. இருங்க ஐயா மாப்பிள்ளைக்கு சாப்பிட்டோம். எனக்கு ஊற்றிடுங்க ஐயா ஊற்றிடுங்க. மாப்பிள்ள சூப்பர் மக்கள். நம்மளுக்கு மிளகு குழம்பு ஊற்றிட்டாரு. மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள டேஸ்ட் வைஸ். டேஸ்ட் இது அதை விட தூக்கி விடுது மாப்பிள்ள. நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் அகத்திக்கீரை குழம்பு சாப்பிட்டோம். அதுதான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கு மிளகு குழம்பு வாங்கினா அது அதை விட அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த பிரண்டை ரசம் அதை விட அல்டிமேட்டாக இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று பெஸ்ட்டு தான் மாப்பிள்ள. எது சளிச்சது கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. 3 ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்ல. இந்த 3க்கும் உயிர் நாடி ஒன்று தாங்க. சாப்பாடு விளம்பரம் ஞாபகம் இருக்குதா? இல்லை மாப்பிள்ள விளம்பரம் ஞாபகம் இருக்குதா? ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது. சாப்பிடுங்க மாப்பிள்ள. நீங்கள் சாப்பிட்ற பார்க்குறக்காக ஆடியன்ஸ் ஓடோடி வந்திருக்கிறாங்க. அழகாக ரசிக்கிறாங்க. அழகாக ரசிக்கிறாங்க. என்னடா சாப்பாடு வச்சுக்கிட்டே இருக்கிறோம், இவனுக்கு என்னடா சீக்கிரம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி ஓனர் நினைப்பாரு. ஏடா அளவுலாம் போயிட்டு இருக்குது. சாப்பிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஆயா பரியமா கொண்டு வந்திருக்காங்க. பாயாசங்களா? என்ன பாயாசங்க? சேமியா பாயாசம். சரி மக்கள் அடுத்து பாருங்கள். சேமியா பாயாசமும் வந்து விட்டது. செம்மங்க வேறு லெவலு. அது கடைசியாக சாப்பிட்ருவான் மக்களே. அடுத்தது கொஞ்சம் பிரண்டை ரசம் வேறு உள்ள கலந்துருச்சு. மிளகு சாம்பார் மக்கள். ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து கேள்விப்படுறேன் மிளகு சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு பார்த்துலாங்களா? ஐயோ வேறு லெவல் இருக்குது. நல்லா பஞ்சாட்ட கையில் எல்லாம் போதே நல்லா ஃபீலாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருவான். என்னங்க சாப்பாடு வச்ச மாயம் இல்லை, முடிச்சே விட்டேன். இடையில ஒரு பறிக்க கூட மிஞ்சாதான் இருக்குது. வடிவேலு காமெடி அடுத்தா இருக்க மாட்டேங்குது. சரி வாங்க சாப்பிட்லாம் மிளகு சாம்பார். மிளகு சாம்பார் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் எதுலேயுமே வந்து அந்த ஒரு காரம் தெரிவிக்கல பார்த்தியா? அதாவது வந்து அந்த தொண்டையில் அந்த காரமோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலுமே அந்த ஒரு அசௌகரியமான ஃபீல் எதுவுமே இல்லை மக்கள். எவ்வளோ சாப்பாடு கேட்டாலும் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சலிக்காமல். சாப்பிட்லாம். அவ்வளோ உப்புமே இல்லை, ஒரு கரெக்டாக இருக்குது. உப்புமே அதிகம் இல்லை மக்கள். நீங்கள் நைட்டு போய் நிம்மதியாக தூங்கலாம். எரிச்சல் இருக்காது. பால் இல்லாத மோரா மக்களே? அடுத்து பாருங்க. இது என்னங்க? அது சோயா மோர். பால் கிடையாதுங்களா? பால் எறும்பால் இல்லைங்க. பால் இல்லாத சோயா நெல் ஆட்டி பால் எடுத்து நம்ம தேங்காய் அரைச்சி பால் எடுக்கலாம். தேங்காய் பால் அது மாதிரி சோயாவை அரைச்சி பால் சோயா பால். இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. கொலஸ்ட்ரால் கிடையாது. எந்த சீதோஷ நிலைக்கும் சாப்பிடலாம். சளி பிடிக்காது. நம்ம எலும்புல உள்ள மஞ்சள்லாம் உறுதியாகும். எலும்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த மோரில் இந்த இதில் வந்து பாலே இல்லை. ஆமாம் பால் கிடையாது மக்கள். பால் இல்லாத மோருங்க. மாட்டுப்பால் எறும்பால் இல்லை, சோயா பால். பால் இல்லாத மோர் இன்னைக்கு தான் கேள்வி போடுறோம் மாப்பிள்ள. மோர் நல்ல தான் கிடைக்கும். என்னங்கய்யா?
பால் இல்லாமல் போது நல்லெண்ணெய் தான் கிடைக்கும். நல்லெண்ணுக்கு வாங்க, நலமோடு வாழுங்க. சரி, ரைட்டு மாப்பிள்ள, சாப்பிடுங்க மாப்பிள்ள. உப்பு இருக்குன்னு கேட்டோம்ல, அதெல்லாம் ஜம்முன்னு இருக்கு, சாப்பிடுங்க. டிஃப்ரெண்டாக இருக்கும் சூப்பராக. டிஃப்ரெண்டாக இருக்கும். மூலிகை மோர் மாதிரி நல்லா இருக்குதா? ஆமாம். என்னை பற்றி பேச, கேமரா பற்றி பேசு. மூலிகை மோர் மாதிரி அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? அந்த மோருக்கு இதுக்கு என்ன அந்த மோருக்கு இந்த மோருக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து உங்களுக்கு அந்த தயிர் டேஸ்ட்டில் வரல. எப்படின்னா இது வந்து பால் டேஸ்ட் மாதிரி இருக்குது. பால் இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் கலந்து, இஞ்சி கொத்தமல்லிலாம் கலந்த மாதிரி ஒரு மூலிகை மோர் மாதிரி இருக்குது. நம்ம மோர் மூலிகை சூப் மோர் மாதிரி அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்க மாப்பிள்ள, இந்த மிளகு சாம்பார் சூப்பராக இருக்குதா? சொன்னல இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதால வந்து ஒரு மெனு தானுங்க. இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமை மெனு தான். இதே செவ்வாய்க்கிழமை வந்தால் வேறு இருக்கும், புதன்கிழமை வந்தால் வேறு இருக்கும். ஒவ்வொரு நாளும் வேறு. ரொம்ப நல்லா இருக்கு. 2000 years later. சூப்பரு மாப்பிள்ள, சேம். இது வந்து வெளி வந்துட்டு ஆன் பண்ணால் மைக் ஆன் இருக்கான்னு பாரு. மைக் சிம்மர் இருக்கா? ஓகே, அப்படியே ஓகே, ரைட்டுங்க. நம்ம மாப்பிள்ளை இங்கே வந்து இந்த சேமியா பாயாசத்தை குடிச்சிட்டு ஆஹா ஓஹோன்னு சொன்னானுங்க. வாங்க நம்மளும் குடிச்சு பார்த்துடலாம். சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டே வெள்ளமாக யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியுது. கருப்பட்டி அம்மா மக்கள் கௌதம் சொல்கிறாப்புல. கௌதம் வாய்ஸ் உங்களுக்கு கேட்காதான மைக் போட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஹோட்டலில் போனாலே பேசிட்டு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கனால வந்து மைக்கெலாம் பேசணும் அப்படின்னா சரியாக கேட்காதுங்க. அருமடா, நல்லா இருக்கு மக்கள். அருமடா நான் கௌதம் பிடிச்ச நம்ம சொல்லல, அருமையாக இருக்குதுங்கய்யா. நல்லா இருக்கு. அருமையான சுவை, வித்தியாசமான பாயாசம் குடிச்ச திருப்தி. ஏன்னா பாயாசம் எல்லாமே வந்து சக்கரை, வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணுறோம். இது கருப்பட்டியில் பங்கம். அப்பா, இவ்வளோ நல்லா சாப்பிட்ருக்கேன். இங்கே வரைக்கும் நெஞ்சாங்குழி வரைக்கும் சாப்பிட்ருக்கிறேன். ஆனால் அதை சாப்பிட்ட ஃபீல் இல்லை, லைட்டாக இருக்குது. இப்போ நம்ம மற்ற ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பரோட்டா, சாவனா, லட்டு, லொசுக்கு, அந்த கறி இந்த கறி சாப்பிட்டோம்னா அந்த சாப்பிட்ட அந்த ஒரு மதமதப்பு இருக்குமில்ல, இது அந்த மதமதப்பே இல்லைங்க. இவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட்டாலும் கூட லைட்டாக இருக்குது மக்கள். சூப்பரு, அருமை, பங்கம். வேற என்ன வார்த்தைகள்லாம் முழுக்க அத்தனை வார்த்தைகளை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குதுங்க. மக்கள் வந்து இந்த உணவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் குருவுடைய நோக்கம். புளி மிளகா மசாலா இல்லாமல் சாப்பிட்டா மக்கள் நோய் இல்லாமல் வாழ்ந்துக்கலாம். இது வந்து மக்கள்கிட்ட நம்ம வந்து வாய்மொழியாக பிரச்சாரமாக சொன்னோம்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகாது. ஏன்னா பெண்கள் வந்து மிளகாய் இல்லாமல் மசாலா இல்லாமல் சமையலுங்கிறது சாத்தியம் இல்லை. இது ஏதோ சாமியார் சொல்றாரு நமக்கெல்லாம் சூட் ஆகாது அப்படின்னு அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஈவன் எங்க அம்மாவும் கூட மிளகு பயன்படுத்த சொல்றேன், மிளகு பயன்படுத்துங்கம்மா, மிளகு தான் நம்மளோட பாரம்பரியம், மிளகா பயன்படுத்த கூடாதுன்னா அதப்படா அப்படிங்கிற மாதிரி நம்மளை திட்டுறாங்க. ஆமா, அதனால வந்து அந்த மாதிரி உலகம் மாறிடுச்சு. ஆனா அந்த மாதிரி ஒரு ஹோட்டல், அதனால நம்ம வாயில சொன்னா பிரயோஜனப்படாதுங்க, நடைமுறையில செய்துகிட்டு இருக்காரு ஐயா. இது ஒரு டெமோ மாதிரி. இது அதான் இந்த ஹோட்டல் வந்து ஒரு டெமோ மாதிரி. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உடம்புக்கு தொந்தரவு இல்லை, நல்லாவும் இருக்கு. மிளகாய் புள்ளியில் அப்போ நம்ம வீட்லையும் செய்யலாமேன்னு உங்களுக்கு எண்ணம் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சுகமாக இருப்பீங்க. அதுதான் நோக்கம் எங்களுக்கு. அதுதான் உங்களுடைய நோக்கம். இங்கே வந்து கடையில் இருந்து எத்தனை பேர் சாப்பிட்றாங்கிறது எங்களுக்கு பெருசாக இல்லை. எத்தனை வீட்டில் யாராவது எங்கள் வீட்டில் செய்ய ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதை தான் நாங்கள் வெற்றியாக நினைக்கிறோம். சரி. வீட்டில் யாராவது நான் ஃபாலோ பண்ணுறது மாதிரி எங்கள் வீட்டு சமையல் இப்படி செய்கிறோன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் வெற்றியாக நினைக்கிறோம். இது மாதிரி மக்கள் மாறணுங்கிறது தான் குறிக்கோள். நம்மளுடைய உணவகம் வாரத்தில் 7 நாளுமே செயல்படுதுங்களா? ஆமாம், நம்ம வந்து 7 நாளும் 7 விதமான உணவு. சரிங்க. அந்த மெனு கார்டு இருக்கு. அந்த மெனு கார்டு படி தான் சிஸ்டம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஷஸ் மாறிட்டே இருக்கு. சாதாரணமாக ஹோட்டலில் இருந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு போவாங்க, எந்த காய் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த காயை சாம்பார் பண்ணிடலாம், இந்த காயை பொரியல் பண்ணிடலாம், கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கடையில் அப்படி கிடையாதுங்க. அவர் குருஜி வந்து 7 நாளைக்கு உணவு சொல்லியிருக்காரு. இந்த உணவோட இந்த உணவு சேர்த்து சாப்பிடலாம், இந்த உணவோட இன்னொரு உணவு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் உணர்ந்து அவர் மெனு கொடுத்துருக்காங்க. அந்த மெனு படி சாப்பாடு. அந்த அன்னைக்கு அந்த காய் என்ன விலையா இருந்தாலும் அந்த அன்னைக்கு அந்த தான் சாம்பார் எல்லாமே. ஓகே. இந்த பொரியலுக்கு தகுந்த சாம்பாருக்கு தகுந்த கூட்டு இது மாதிரி தான் இருக்கும். ஆமாம், சரிங்க. அப்புறம் கிழமைகள் இருக்கு. 7 நாள் கிழமை இருக்குங்களா, ஞாயிறு, திங்கள், இதெல்லாம் இந்த கிழமைகள் வந்து இந்த கோள்களுடைய தன்மைப்படி தான் கிழமைக்கு பேர் வச்சிருக்காங்க. அப்போ அந்த நாளில் அந்த கிழமை அந்த கோள்களோட தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பேர் வச்சிருக்காங்க.
அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோள்களுக்கு ஏற்ற மாதிரி உணவு இது. உணவு இது. ஆமா. ஒவ்வொரு நாளைக்கு அந்தந்த மாதிரி மெனு வச்சிருக்கீங்க. ஆமா. ரைட். சரிங்க, அருமையா இருந்துச்சுங்க. நம்ம உணவகத்துல காலை மாலை இரவு 3 வேளை இருக்குதுங்களா? 3 வேளை இருக்குங்க. 3 வேளை. நம்ம கடையில டீ காஃபி கிடையாதுங்க. பூரி புரோட்டா கிடையாது. மற்ற கடையில உள்ள மாதிரி எல்லா உணவும் இருக்கு. மைதா உணவுகள் கிடையாது. கிடையவே கிடையாது. சரி, ஓகே மக்கள், ஐயா கிட்ட பேசுறது ரொம்ப மன மகிழ்ச்சி. இந்த ஹோட்டல் வந்து சாப்பிட்டது மிக்க மகிழ்ச்சி, மன நிறைவு, வயிறு நிறைவு, எல்லாமே நிறைவு மக்கள். சரி, ஓகே. அதுபோக வந்து ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இங்க நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுதானியங்கள்ல இருந்து நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகையெல்லாம் வச்சிருக்காங்க. உடம்புக்கு வந்து எண்ணெய் நம்ம பயன்படுத்த, அதாவது எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் எள்ளெண்ணெய். ஆனா நம்ம ஏன் நல்லெண்ணெய்னு சொல்றோம் அப்படின்னா அது உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கூடிய, அதனாலதான் அதுக்கு பேர் நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெய் தான் வந்து வச்சிருக்காங்க. நீங்க நல்லெண்ணெய் தேவைப்படுற மாதிரி இருந்தாலும் நம்ம நல்லெண்ணெய் உணவகத்துக்கு வந்து நீங்க நல்லெண்ணெய் வாங்கிக்கலாம். பாட்டில் அங்க இருக்கு, ஓகேங்களா? ஏன்னா நல்லதை சொல்லும் போது நம்ம வந்து யோசிக்காம சொல்லலாம், சரிங்களா? இது வந்து மார்க்கெட்டிங் கிடையாது மக்கள், நல்லதை பகிர்ற, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நான்வெஜ்லேயே பிறந்து நான்வெஜ்லேயே வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இதையும் வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இதை நம்ம கடமை. ஸோ அந்த காரணத்தினால நம்ம மக்களுடைய ஆரோக்கியம் முக்கியம். அதனால தான் இந்த ஒரு வீடியோ. சூப்பர். ஐயா வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேல் பண்ணிருக்காருங்க. லிட்டர் வந்து 400 ரூபாய்ங்களாங்க ஐயா? 400 ரூபாய். ஓகே, சூப்பர். சரி, ஓகேங்க ஐயா, மிக்க சந்தோஷம். ஐயா, நம்ம பெயர் கேட்க மறந்து விட்டேன். உங்க பேர் சார்? என் பெயர் கேசவன். அடியன் பெயர் தனபால் ஐயா. நம்ம தனபால் ஐயாவினுடைய நல்ல உணவகத்திற்கு வந்து சாப்பிட்டது. வாங்க. சரிங்க, வணக்கம். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். தனபால் ஐயா தானே? ஆமா, தனபால் ஐயா உணவகத்துக்கு வந்துங்க சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். அதோட ஐயாட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். நம்ம தனபால் ஐயாவும் உங்க மிஸ்ஸஸ் பேர் என்னங்க? குணசுந்தரி. தனபால் ஐயாவும் குணசுந்தரி அம்மா இருவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய நல்ல உணவகம் மென்மேலும் நல்லபடியா வளர்ச்சியில இருக்குது. இந்த உணவகம் நம்ம சேனல் மூலியமா 4 பேருக்கு தெரிஞ்சு கரூர் ஊர்களுக்கும் பரவணும், எல்லா ஊருக்கும் பரவணும். இயற்கை சார்ந்த உணவுகள் மக்களிடையே விழிப்புணர்வு ஆகணும். நோயற்ற சமுதாயத்தை உருவாக்கணும். அதாவது உணவே மருந்து அப்படின்னு நம்ம சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கரெக்டா இருந்ததுன்னா நமக்கு மருந்துங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை வாழ்க்கையில. இது உண்மைதான். அதுதான் உண்மை. சரி, ஓகே. வாங்க மக்கள், நம்ம பசங்களோட வீடியோ முடிச்சுக்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நன்றி மக்கள். அவ்வளவுதான் மக்கள், உள்ள இருந்து வெளியே வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். நம்ம தனபால் ஐயாவும் அம்மா பேர் என்னங்க? குணசுந்தரி அம்மாவும் பேசியாச்சு. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நம்மளுக்காக. திருப்தியா இருந்ததா? கேட்டாச்சு. சரி, ஐயா வந்து வீட்டில் போய் சொல்லி வீட்டில் அவங்கள செய்ய சொல்லுங்க, அதுதான் எங்களுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஒரு உணவகத்தையும் தாண்டி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சரி, ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவு சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் கேசவன், உங்கள் கௌதம், உங்கள் சுப்பு என்கிற சுபாஷ். பாய் பாய் பாபா. சிறப்புங்க மக்கள். இந்த சர்ச்சைக்காரனை தாண்டி போய்கிட்டு இருக்கிறான். அதான் நான் வந்து ஃபைனலாக என்னுடைய ஒப்பீனியன் என்ன கேட்டீங்க அப்படின்னா, அதாவது இங்கே தான் சர்ச்சுங்க, சரிங்களா? ஆமேன். அதாவது நம்மளுடைய பிஸ்னஸையும் தாண்டி, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸையும் தாண்டி மக்களுக்கு வந்து நல்லது போகட்டும் அப்படிங்கிற காரணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலை வந்து அவங்க வந்து அந்த ஒரு அடிப்படையில் நடத்துகிறாங்களே தவிர பிஸ்னஸ்க்காக பண்ணீங்க. அந்த மெனு இருக்கு மேலே வாரத்து 7 நாள் அந்த மெனு அதை கூட பாக்கெட் வச்சுருக்கேனுங்க. அதை 3 சீட்டு எடுத்து நாங்கள் வேண்டாங்க எங்கள் கையில் கொடுத்து உங்கள் வீட்டு சமையலரில் கொண்டு ஒட்டி வைங்க. உங்கள் அம்மா கிட்டே இந்த மாதிரி உணவுகளை தயார் பண்ண சொல்லி சாப்பிடுங்க தம்பி, உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் தம்பி அப்படிங்கிறாங்க. அதனால நீங்கள் கரூர் வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம நலன் ஹோட்டலில் வந்து நலன் விரும்பியா சாப்பிட்டு நலமோடு வாழ்க்கை மக்கள். அடுத்த வீடியோக்காக கிளம்புகிறோம். அதுவரை உங்களுக்கு உங்கள் கேசவன் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன்.